ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் ஒரு இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களே. அப்புறம் மக்களே, கர்த்தருடைய வருகை சமீபமாயிடுச்சு மக்களே. அதனால் நிறைய சிம்டம் நடக்குது. ஆனால் இன்னும் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறவங்களும் புரிஞ்சு புரியாமல் இருக்கிறவங்களுக்காக ஒரு வணக்கத்தை போடுற மக்களே. அப்புறம் ஒரு அம்மா பாருங்கள், அன்றைக்கி தமிழ்காரங்க பேசிட்டு வீடியோ போட்டிருக்குது. தெலுங்குக்காரனை பற்றி எதை சொல்லிச்சு எனக்கு தெரியாது. அதுக்கு அந்த அம்மா இன்னொரு அம்மா சொல்லுது, நானும் தெலுங்குக்காரச்சிங்க தான், நாங்கள் தான் வந்து தமிழ்நாடு நாங்கள் தான் வந்து தமிழாக்க உருவாக்கணும், நீங்களாம் வந்து ஓசி சோத்துக்காரங்க, நாங்கள் தான் வந்து எல்லா கோயிலும் கட்டணும், நாங்கள் தான் எல்லாம் உருவாக்கணும், நாங்கள் தான் ஆண்டோம் அந்த ஏரியா மட்டும். என்ன மக்களே, எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது மக்களே, நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி ஜனங்களுக்கு பொறுக்கிறது இல்லை. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாக்காரங்க வாழ்ந்தப்பெல்லாம் யாரும் வாயை திறக்கலை. இப்போ ஸ்டாலின் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் நம்ம நாட்டுக்காரரே கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுக்காரரே கிடையாதுன்னு. ஏன் உங்களுக்கு எங்கே போகிறீங்க? நீங்கள் எங்கே போயிட்டுருக்குறீங்க? ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. தமிழ்நாடு வளர்ச்சி பொறுக்காமல் ஜனங்கள்லாம் நானும் நீன்னு போட்டி போட்டு கடைசியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துறதுக்காக எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் மக்களை ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்ன ஆக போகுது, என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஆனாலும் ஒன்று எங்களுக்கு சமாதானம் தான். கர்த்தர் வந்து நீங்கள் எங்கெங்கே கொண்டு போய் என்னென்ன குழப்பம் பண்ணாலும் எங்களுக்கு ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் வந்து எங்களை கூப்பிட்டு போயிடுவாருன்ற ஒரே நம்பிக்கை நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எந்த நம்பிக்கை இருக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதே இல்லை மக்கள், ஆனால் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.